ஜனநாயகன் படம் வருமா வராதா அப்படிங்கிறது தான் எல்லாரோட மொத்த பேரோட கேள்வியுமா இருக்கு. இந்த படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது ஏகப்பட்ட பிரச்சனைகளால அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் இப்ப ரிலீஸ் ஆகும் அப்ப ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டு இந்த படம் ரிலீஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லவும், ஒரு பக்கம் இந்த படம் இதா இப்ப ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லும் போது, இப்போ இந்த படம் உண்மையிலே என்ன நிலைமையில இருக்கு, ரிலீஸ் ஆக போதா இல்லையா அப்படிங்கும்போது, இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சில நெகோசியேட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக போகுது. இன்னொரு கட்டு கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் இருக்கு. இப்போ இந்த படம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம ஓவர்சீஸ் சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 19th பிப்ரவரி வந்து பிரீமியரும் 20th வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான தியேட்டர்ஸை அவங்க வந்து ஓவர்சீஸ்ல முக்கியமா யூகே, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ அந்த மாதிரி இடத்துலலாம் சில தியேட்டர்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. தியேட்டர்ஸ் எங்களுக்காக ஒதுக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அப்படிப்பட்ட தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது 20ஆம் தேதி நம்ம முழு நம்பிக்கையோட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு நியூஸ். அதுவும் இல்லாம ஆல்ரெடி சென்சார் போர்ட்ல வந்து இந்த 18 நாளுக்குள்ள சர்டிபிகேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னொரு சட்டமும் வந்திருக்கு. இன்னையில இருந்து அதாவது மண்டேல இருந்து ஆரம்பிச்சா கூட இல்ல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிச்சா கூட மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள முடிஞ்சிடும். மார்ச் செகண்ட் வீக்கே இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற தகவல், நம்ம பாக்குற தகவல் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஜனநாயகனை பொறுத்தவரையும் இந்த பிப்ரவரி 19, 20க்குள்ள ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதை தாண்டிச்சு அப்படின்னா மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகுறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க, மரண வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஜனநாயகன் ஒரு பக்கம் வரல. ஜனநாயகனுக்கு அடுத்தது பொங்கலுக்காக ரெடியா இருந்த படம் அப்படின்னா சூர்யா அவர்களோட கருப்பு தான். எனக்கு தெரிஞ்சு கருப்பு வந்து இந்த பொங்கலை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை கருப்பு வந்திருந்தது அப்படின்னா இந்த பராசக்தி, தலைவர் தம்பி தலைமையில், அப்புறம் வாத்தியார் இந்த படங்களோட ரேஸ்ல கருப்பு தான் முன்னாடி போய் பெரிய வசூலை வாரி போச்சு, பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இவங்க பொங்கலை மிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுலயே அப்படியே கொஞ்சம் ஜம்ப் ஆகி ஜனவரி 23 இல்லைன்னா ஜனவரி 30 இதுவரையுமாவது வந்திருக்கலாம். இப்போ ஆக்சுவலா இந்த படம் வந்து ஏப்ரல் 14th ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மோஸ்ட்லி அந்த டேட்லயும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த படம். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட LIK இந்த படமுமே ஆக்சுவலா ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. எல்லாமே இந்த படம் வந்து தயாராயிடுச்சு. இந்த படம் எதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ஜனநாயகன் இப்ப 20ஆம் தேதி வர மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்க மார்ச்சுக்கு போற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை வரல அப்படின்னா இவங்க பிப்ரவரி அந்த 19th 20th அந்த டேட்டையே லாக் பண்ணிட்டு இவங்க அந்த டேட்லயே வர மாதிரி ஒரு ஐடியால தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த ஜனநாயகன் இஷ்யூவே இல்லாம ஜனநாயகன் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா LIK இந்நேரம் பிப்ரவரி 6 இல்ல பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி 6 வந்து இப்போ வந்திருக்க வித் லவ் இந்த படம் வந்து ஃபில்அப் பண்ணி ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே 3 கோடிக்கு மேல வசூல் வரும் வேர்ல்டு வைடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. போன மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததுனால நிறைய படங்கள் உள்ள வந்துச்சு. சில படங்கள் தோல்வி படமாச்சு, சில படங்கள் பெரிய வெற்றி படமாச்சு. இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பட்ஜெட் படங்கள் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற பயத்திலேயே அப்படியே கொஞ்சம் தள்ளி போலாமா இல்ல இப்பயே ரிலீஸ் பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. உதாரணத்துக்கு LIKவே எடுத்துக்கோங்களேன். LIK வந்து ஒரு 80 crore பட்ஜெட். 80 crore தியேட்டருக்கெல்லா ஒரு 50 போனா கூட 100 crore இந்த படம் தியேட்டருக்கெல்லா வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணோம். அது வந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வளர்ந்து வர ஹீரோக்கு முதல் வாரத்திலே சாத்தியம் கிடையாது. அதுக்கு நடுவுல ஜனநாயகன் மாதிரி அடுத்த வாரமே ஒரு படம் வந்ததுன்னா அது பெரிய சிக்கலா இருக்கும். ஒரு 3 வாரமாவது குறைஞ்சது தேவைப்படுங்க இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் லாங் ரன் போனாதான் இந்த படங்கள்லாம் பெரிய வசூல் ஆகும். அப்புறம் நிறைய பேர் அன்பறிவு அவர்களுடைய இயக்கத்துல கமலஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய KH-237 அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அந்த படம் இப்ப ஷூட் ஸ்டார்ட் கிடையாது. கண்டிப்பா ஒரு 6 மாசமாவது எடுக்கும். ஏன்னா போன வருஷமே அந்த அக்டோபர் அந்த மாதிரி சமயத்துல படம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்த இயருமே அந்த அக்டோபர் செப்டம்பர் அந்த பீரியட்ல தான் இந்த படம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் வேற வருது. இது இல்லாம அவர் கல்கியில நடிக்கிறாரு. கல்கிக்காவே அவர் நிறைய நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அது முடிஞ்ச உடனே தான் இந்த KH-237 அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. ஸோ ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் அவ்வளவுதான். தொடர்ந்து நம்ம சினிமா அப்டேட்ஸ் போட போறோம். பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரியே தொடர்ந்து இந்த சினிமா அப்டேட்ஸ்க்கும் நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.